எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கலுக்கு எப்படியும் சக்கரை பூசணிக்காய் வாங்குவோம் கண்டிப்பா. அதை வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். சக்கரை பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? சக்கரை பூசணிக்காய் நாட்டு பூசணிக்காவை கிடச்சிச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். பூசணிக்காயை கட் பண்ணிக்கிடுவோம். நல்லா தோலில் எடுத்துடுவோம். பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துடணும். முழு பூசணிக்காய் 1.5 கிலோ வெயிட் இருந்துச்சு. பாதி 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அல்வா கிண்டுவோம்னு தோலை எடுத்தாச்சு. இப்படி நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுருவோம். லேசாக அப்படி ஒரு குழிக்கரண்டி தண்ணி தெளித்து வேக வச்சுக்கணும். ஒரு 2 விசில் வேக வச்சா நல்லா குலைவாக வெந்துடும். குக்கர் 2 விசில் அடிச்சிருச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்க, ஊற்றின தண்ணி கரெக்டாக நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்லா மசிய வெந்துருச்சு. நீங்கள் இட்லி கோப்பரையில் கூட இட்லியை வைக்கிற மாதிரி கட் பண்ணி இட்லி கோப்பரை தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும், மிக்சியில் அரைக்கணும். சக்கரை பூசணிக்காய் அல்வாவுக்கு தேவையான பொருள் பார்ப்போமா? வேக வச்ச பூசணிக்காவை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான நெய் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு நான் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் சுகர் வேணா கூட வேணா ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. ஏற்கனவே இது ஸ்வீட்டாக இருக்கும் பூசணிக்காய், அதனால நான் கம்மியாக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல பூசணிக்காவை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருவோம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடுவோம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துருவோம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுவோம். அதே நெய்யில் பூசணிக்காய் அரைச்சதை ஊற்றிடுவோம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா இனிப்பு நல்லா கூட்டி கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுருவோம். பச்சை வாடை போடுற வரைக்கும் நல்லா கை விடாமல் அப்படியே கிண்டணும். பூசணிக்காய் கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடுவோம். நீங்கள் வேணா ஊற்றிக்கலாம், வேணாட்டா அதை கட் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே கிளறி விட்டுறணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றுறேன்னா கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். அல்வா மாதிரியே நல்ல வலுவலுன்னு இருக்கும். அதுக்கு தான் ஊற்றிருக்கேன். அப்பப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே கிண்டணும். கைவிடாமல் கிண்டணும். இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிருக்கனால கட்டி சேர்ந்துடும். கிண்டும் போது அப்பப்போ சுற்றி இப்படி ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஒன்று போல் கிண்டிடலாம். சர்க்கரையை சேர்த்துருவோம். நல்லா கிளறி கொடுக்கணும். பூசணிக்காய் மட்டும் சேர்த்துருந்தா இப்படி சவுத்தன்மை கிடைக்காது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால தான் இப்படி இந்த பாருங்க அல்வா மாதிரி இப்படி சவுத்தன்மையாக வரும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்படி நல்லா கிண்டி விடுவோம். சக்கரை பூசணிக்காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி அல்வா மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாம். தைப்பொங்கல் அப்போ தான் இது நல்லா நாட்டு பூசணிக்காய் கிடைக்கும். நாட்டு பூசணிக்காய் கிடைச்சா அதில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் திரண்டு வந்துருச்சு. இப்படி ஒட்டாமல் வருது. அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒட்டாமல் அப்படியே நல்லா கிண்டுறதுக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். அல்வா எப்படி இருக்குன்னு ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் போட்டுருவோம். ஒரு கிண்டி விட்டுருவோம். வலுவலுன்னு இப்படியே சுற்றணும். அல்வா கார்ன்ஃப்ளவர் ஊற்றலைன்னா இப்படி வராது. சக்கையாக தனித்தனியாக நிற்கும் பூசணிக்காய். சட்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சக்கரை பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது 3 பொருள் தான். சக்கரை பூசணிக்காய், நெய், சக்கரை. இதை வச்சு அருமையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.